தப்புங்கிறாங்க. ஒருவர் கோபப்படும் போது எதிர்முனையில் அடுத்தவர் கோபப்படக்கூடாது. மனைவி கோபப்பட்டாங்களா, நம்ம நிதானமாகணும். நம்ம கோபப்பட்டோமா, அவங்க நிதானமாகணும். ரெண்டு பேரும் கோபப்படக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதர், மிகச்சிறந்த நபி, அல்லாஹ்வின் சிந்தனையை சமூகத்தில் தந்தவர்கள். அவர்கள் வாழ்கிற இந்த குடும்ப வாழ்க்கை தான் அல்லாஹ்வின் பொருத்தத்தை தரும் வாழ்க்கை. எதிர்முனையில கோபம் வர்றது இல்ல. அம்மா கோபப்படுறாங்க, பெருமானார் கையை தூக்கி புஜத்தில் வைத்து, என் மனைவியை நீ மன்னிக்க வேண்டும் ரப்பே, அவர்களின் கோபத்தை போக்குவாயாக. மூணாவது ஒரு துஆ, யா அல்லாஹ் அவர்கள் குழப்பத்தில் வீழ்ந்து விடாமல் பாதுகாப்பாயாக. குழப்பத்தில் வீழ்ந்துடக்கூடாது. மனசு ஏதாவது சொல்லும், அதுல போய் அவங்க வீழ்ந்து விடாமல் பாதுகாத்து விடு. ஆயிஷா நாயகி சொல்வாங்க, அப்படி ஒரு துஆ கேட்ட உடனே நான் ரொம்ப மகிழ்ச்சி ஆகி விடுவேன். ஏன்? என் பாவம் மன்னிப்பதற்காக நபி அவர்கள் அல்லவா துஆ செய்தார்கள். அப்ப கோபத்தை கூட சமாதானப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை, அன்பு இருக்க வேண்டும். அந்த அன்புக்கு பாதிப்பாக எதுவும் நடக்கக்கூடாது.